ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த அப்டேட்ல ஆன்லைன்ல எப்படி ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் காப்பியை நம்ம டவுன்லோட் பண்றது அப்படிங்கிற பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஆக்சுவலா வந்து நீங்க வந்து ஹைகோர்ட்ல ஏதாச்சும் ஒரு கேஸ் வந்து ஃபைல் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அது வந்து கேசஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகி ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பி வந்து உங்க அட்வொகேட் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கல, அவங்களுடைய அனுமதி அவங்களுடைய கைட்லைன்ஸ் இல்லாம நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஆன்லைன்லயே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா சர்ச் பண்ணி நம்ம வந்து டவுன்லோடும் பண்ணிக்க முடியும். இதை பத்தி டீடைலா இந்த வீடியோல வந்து பார்க்க போறாங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம அப்படியே எண்ட் வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் நம்மளுடைய சேனல்ல கிடைக்கும். ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, நம்ம தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹைகோர்ட் அப்படிங்கிற வந்து ரெண்டு இருக்குது. ஒன்னு மெட்ராஸ்ல இருக்கக்கூடிய சென்னையில இருக்கக்கூடிய மெட்ராஸ் ஹைகோர்ட், மதுரையில இருக்கக்கூடிய மதுரை பெஞ்ச் ஹைகோர்ட், ரெண்டு ஹைகோர்ட் இருக்குது. இந்த வீடியோல ஹைகோர்ட்ல இருக்கக்கூடிய ஜட்ஜ்மெண்ட் காப்பி எப்படி நம்ம வந்து டவுன்லோட் பண்றது அப்படிங்கறத பார்ப்போம். உங்களுக்கு தேவைப்பட்டால் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டோடைய ஜட்ஜ்மெண்ட் காப்பி தேவைப்படுது அப்படின்னா சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம அடுத்த வீடியோல டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல இருக்கக்கூடிய ஜட்ஜ்மெண்ட் காப்பி எப்படி நம்ம வந்து டவுன்லோட் பண்றதுன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோல பார்ப்போம். அதுக்கு தனி ப்ரொசீஜர் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? ஓகே, முதல்ல நம்ம வந்து ஹைகோர்ட்ல இருக்கக்கூடிய ஜட்ஜ்மெண்ட் காப்பீஸ் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா ஹைகோர்ட்டோட அபிஷியல் வெப்சைட்ல வந்துக்கோங்க. அதுக்கு உண்டான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். அதை கிளிக் பண்ணி உள்ள வந்தீங்கன்னா இந்த பேஜ்க்குள்ள வருவீங்க. இந்த இடத்துல எந்த டேட் எந்த டைமிங் எல்லாமே உங்களுக்கு மேல வந்து மென்ஷன் ஆகும். இந்த இடத்துல ஜட்ஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படிங்கிற இடத்துல செலக்ட் பெஞ்ச் அப்படிங்கிற இடத்துல நீங்க வந்து எந்த கோர்ட்ல வந்து கேஸ் போட்டிருக்கீங்க அப்படிங்கிற பாத்துக்கோங்க. மதுரையா இல்ல வந்து பாத்தீங்கன்னா சென்னையா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கோங்க. மதுரைனா மதுரை செலக்ட் பண்ணுங்க, சென்னைனா சென்னை அப்படிங்கிறத மெட்ராஸ் ஹைகோர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு டைப் அப்படிங்கிற இடத்துல வந்து நீங்க ஜட்ஜ்மெண்ட் காப்பி வந்து டவுன்லோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல டெய்லி ஆர்டர்ஸ் நீங்க வந்து டவுன்லோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிற வந்து கேட்பாங்க. நம்ம ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கறனால ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. நீங்க கோர்ட்டை வந்து செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பேஜ்க்குள்ள வருவீங்க. இந்த இடத்துல வந்து ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட், நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட் தான் செலக்ட் பண்ணிருக்கோம். அப்படிங்கிற பட்சத்துல நீங்க வந்து எந்த டைப்ல வந்து பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணி பார்க்க போறீங்க அப்படிங்கறத கேட்டிருப்பாங்க. சர்ச் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிற இடத்துல உங்ககிட்ட கேஸ் நம்பர் தெரியுது அப்படின்னா நீங்க டைரக்டா கேஸ் நம்பரை வச்சு நீங்க வந்து ஃபைண்ட் பண்ணி எடுத்துடலாம். இல்ல வந்து பார்ட்டி வைஸ் நீங்க சர்ச் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா பார்ட்டி பேர் தெரியுது அப்படின்னா அதை வச்சு கூட நீங்க எடுக்கலாம். இல்ல வந்து ஜட்ஜுடைய நேம் தெரியுது, அதாவது உங்களுடைய கேஸ்க்கு வந்து இவங்க தான் ஜட்ஜ் அப்படிங்கறத ஜட்ஜஸ் நேம் தெரியுது அப்படின்னா அவங்க நேம் வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா சர்ச் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ டெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மெத்தட் வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா டேட் வச்சு கூட நம்ம வந்து எடுத்து நம்ம வந்து வியூ பண்ணி பார்க்க முடியும். இப்போ நம்மளுக்கு வந்து கேஸ் வந்து நம்பர் தெரியும் அப்படிங்கறதுனால நம்ம என்ன பண்ண போறோம்னா கேஸ் டைப் அப்படிங்கிற இடத்துல வந்து நம்ம வந்து ரிட் மெனு, அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிட்டன் அப்பீல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நம்ம வந்து கொடுக்குறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து எதை வந்து வியூ பண்ணி பார்க்க போறோம் அப்படின்னா இப்போ ரீசெண்டா டிஎன்பிசி மேல வந்து கேஸ் போட்டிருந்தாங்க. அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாமினேஷனுக்கு உண்டான அந்த ரிசல்ட் வெளியிடுறதுக்கு முன்னாடியே நீங்க என்ன பண்ணணும்னா ஃபைனல் ஆன்சருக்கு வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து டிஎன்பிசி ஆஸ்பிரன்ஸ் வந்து என்ன பண்ணிருந்தாங்கன்னா டிஎன்பிசி செயலாளர் இது செக்ரட்டரி மேல வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருந்தாங்க. அந்த கேஸ்க்கான ஜட்ஜ்மெண்ட் நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா இந்த வீடியோல லைவா வந்து டவுன்லோட் பண்ண போறோம். அப்ப அந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பிக்கான நம்பர் மேல வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. WA அப்படின்னா ரிட் அப்பீல் மனு. இந்த கேட்டகரியில தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதை வந்து செலக்ட் பண்ணணும். அப்படிங்கறதுனால WAMD அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஷன் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ணணும். கேஸோட டைப் அப்படிங்கிற இடத்துல இந்த ஆப்ஷன் நீங்க ஒன்ஸ் வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா WAMD அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. இதை செலக்ட் பண்ணிட்டு கேஸ் நம்பர் அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு கேஸ் நம்பர் வந்து தெரியுது அப்படின்னா இந்த இடத்துல மேல இருக்கு பாருங்க 1732. இதுதான் வந்து கேஸ் நம்பர் 1732 அப்படிங்கறத நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல அப்படியே பார்த்து வந்து என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணிட்டு எந்த இயர்ல இருந்து இந்த கேஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு, நடந்து முடிஞ்சிருக்கு அப்படிங்கறத கேட்பாங்க. ஒன்ஸ் அதை நீங்க கரெக்டா வந்து செலக்ட் பண்ணிட்டு ரிப்போர்ட்டபிள் அப்படிங்கிறதுல மோஸ்ட்லி நீங்க வந்து ஆல்னே கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல சப்மிட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு இந்த இடத்துல கீழே வந்து ஸ்க்ரோல் ஆகும் பாருங்க. யாரு வந்து யார் பேர்ல வந்து கேஸ் போட்டிருக்காங்க, அந்த கேஸ் வந்து யாரு வந்து பாத்தீங்கன்னா ஜட்ஜஸ் வந்து யாரு அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல வியூ பண்ணி காமிச்சிருப்பாங்க. டேட் எந்த டேட்ல வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு அப்படிங்கிற டேட்டுமே உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ரைட் சைடுல பிடிஎஃப் இந்த டேப் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த டேபை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பி, இது வந்து வெப் காப்பி. இந்த காப்பி ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நீங்க என்ன பண்ணிக்கலாம் உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் பண்ணிக்கலாம். இத டீடைலா அந்த ஜட்ஜ்மெண்ட் அந்த கேஸ் வந்து எப்படி வந்து நடந்திருக்கு, யார் வந்து கேஸ் போட்டாங்க, இப்போ வந்து எப்படி வந்து தீர்ப்பாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாமே உங்களுக்கு என்ன பண்ணிருப்பாங்கன்னா அந்த ஜட்ஜ்மெண்ட்ல வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த கேஸுக்காக வந்து பாத்தீங்கன்னா யார் வந்து ரெஸ்பாண்டன்ட், யார் வந்து பாத்தீங்கன்னா அட்வொகேட், இந்த கேஸுக்காக யார் வந்து வாதாடி இருக்காங்க கோர்ட்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரு, யார் வந்து கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க அவங்க பேரு, யார் மேல வந்து கேஸ் வந்து போட்டிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே டீடைல்டா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இதுல வந்து வந்துரும். இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஒவ்வொரு கேஸ்க்கு உண்டான ஜட்ஜ்மெண்ட் காப்பீஸை நீங்க வந்து நீங்களே என்ன பண்ணிக்கலாம்னா அட்வொகேட்டோட அனுமதியே இல்லாம நீங்க வந்து இதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கிற முடியும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அப்டேட்ஸ். வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க.
நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். இதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் வைஸ் இருக்கக்கூடிய கோர்ட்டுகளுக்குமே வந்து தனியா என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த மாதிரி ஜட்ஜ்மென்ட் காப்பி வந்து டவுன்லோட் பண்றதுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டால் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம என்ன பண்ணுவோம்னா அடுத்த வீடியோல நம்ம வந்து ஃபாலோ பண்ணுவோம். தேங்க் யூ.